ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீ அவனுக்கு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்றப்போ ஒரு கணம் கலங்கி நிற்பாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. என்னடா இது நமக்கு வரும்னு நினச்சிருந்தோம் இந்த பூர்வீக சொத்து. ரொம்ப நாளாக நம்மளும் இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக நம்மளும் உழைச்சிருக்கோம். இப்போ ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வயலை வந்து அப்படியே போட்டிருந்தா அது ப்ராப்பர்ட்டியாக இருக்காது. அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கவனிச்சே தானே அந்த அந்த வயலோ நிலமோ வந்து நல்லா இருக்கும். அப்பெல்லாம் இவருடைய உழைப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ணன் பார்த்துக்கிறாரு, அண்ணன் பார்த்துக்கிறாரு. திடீர்னு அது யாருக்கு போய் சேரணுங்கிறப்ப, இது உனக்கு எதுக்குப்பா, இது தம்பிக்கு கொடுன்னு சொல்லும்போது மனசில் உள்ள வந்து ஒரு மாதிரி பொங்கி எழும். நான் இதுக்காக கொட்டியிருக்கிறேனே, இது எனக்கு வச்சுக்கலாம்ன்றப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. ஆனால் சொல்கிறது தாயார், கேட்குறது தம்பிக்காக இல்லை தங்கைக்காகன்றப்ப அதை அந்த அதிர்ச்சியோ அந்த அந்த ஒரு விரக்தியவோ ஒரு துளி கூட முகத்தில் காட்டிக்காமல், சரிம்மா இது எதுக்கு நீ கேட்குற, பத்திரத்தை போடு, நான் எங்கே கையெழுத்து போடணுமோ கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய அந்த வேதனையோ ஒரு துளி கூட வெளியே காட்டிக்காமல் நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டு அந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டிட்டு போயிடுவாங்க. சகோதரனுக்காக இழக்கிறது, தாயை சொல்லையும் தட்டாமல் இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி திருப்பி கேள்வி கேட்கறது வரைக்கும் நல்லவங்க, கேள்வி கேட்டோம்னா கெட்டவங்க. அப்போ இவங்க அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து இவர்கள் ஒரு தியாகியாகவோ தர்மம் செய்யக்கூடிய ஒரு தர்மத்தின் தலைவனாகவோ தான் அவங்க வாழ்கிறாங்க. இது அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா வீடு தாயா தாரம் வாங்குற சண்டைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்ன ஆண்கள் தான். அதிகமாக இவங்க தாய்க்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், கட்டிட்டு வந்த மனைவிக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும்னு ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய மனவேதனை அனுபவிக்கிறது இவங்க தான். ஆனால் கடைசியில் இவங்களுக்கு இரண்டு தரப்புமே வந்து நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுன்ற பேர் இருக்காது. நீ எனக்கு பதிலாக உன் மனைவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டேனோ, மனைவி வந்து நீங்கள் என்றைக்குமே எனக்காக சப்போர்ட் பண்ணதில்லை, எப்போவுமே நீங்கள் அம்மாவுக்கு தான் நீங்கள் வந்து கூட நின்றுருக்கீங்கன்ற பேரும் தான் இருக்குமே தவிர இவருடைய மனவேதனையோ அவருடைய மன அழுத்தத்தையோ ஒருத்தர் கூட மதித்து இவருக்கு ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இருக்காது. இவர்களுக்கு எதையுமே நேருக்கு நேர் சந்திச்சு தான் பழக்கம். அதாவது முதுகுக்கு பின்னாடி யோசிக்க தெரியாது. ஒரு மாதிரி